சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தினுடைய 33 வசனம் முதற்கொண்டு 40 வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தினுடைய 33 வசனத்திலிருந்து 40 வசனம் வரைக்கும் இந்த நாளிலே நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். 33 வசனம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியோ, முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். இந்த சங்கீதக்காரன் இந்த பகுதியிலே சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், முடிவு வரைக்கும் நான் செயல்பட வேண்டும், அல்லது முடிவு வரைக்கும் நான் நிலை நிற்க வேண்டும். இந்த பகுதியிலே முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேத வசனம் அல்லது வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அநேகர் தொடங்கினார்கள், ஆனால் தொடங்கினவர் அநேகர் தொடங்கினதை சரியாக முடிக்கவில்லை. பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்தை அவன் முடித்தான். ஆனால் வேதத்தில் நாம் பார்ப்போமே, ஆனால் அநேகர் அப்படி முடிக்கவில்லை. தொடங்கினார்கள், நன்றாக தொடங்கினார்கள். தொடங்கினவர்கள் அவருடைய முடிவு ஆண்டவர் விரும்பினது போல இல்லை. லோத்து தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக தொடங்கினார், ஆனால் லோத்தினுடைய வாழ்க்கை சரியான முடிவில் இல்லை. சிம்சோன் ஆண்டவர் அவனை ஏவ துவக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய முடிவு பார்த்தோம் என்றால், எங்கே தொடங்கினானோ அதே இடத்துல அவன் முடிக்கிறான். ஒரு படி கூட அவன் முன்னேறவில்லை. இப்படி அநேகர் இருக்கிறார்கள். சவுல் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா, நன்றாக தொடங்கினார், ஆனால் அவருடைய முடிவு அதே போல. தேமா நன்றாக ஆரம்பித்தான் புதிய ஏற்பாட்டிலே, ஆனால் நன்றாக ஆரம்பித்த தேமா அவனுடைய முடிவு பார்த்தோம் என்றால் ஆண்டவர் விரும்பினது போல அல்ல, அல்லது ஆண்டவர் அவனுக்கென்று கொடுத்ததான அந்த சித்தத்தை அவன் செய்யாதபடிக்கு நன்றாக ஆரம்பித்து சரியாக முடிக்கவில்லை. ஆனால் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் தொடங்கி இருக்கிறேன். இந்த தொடக்கமானது முடிவு வரைக்கும் நான் சரியாக செயல்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை என்ன பண்றோம், ஆரம்பிக்கிறோம். இப்போ வருஷத்தினுடைய துவக்கத்தில் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். நிறைய காரியத்தை நம்ம ஃபாஸ்டிங், வேத வாசிப்பு, ஜெபம், இந்த மாதிரி டிவோஷனுக்கு கரெக்டாக வருவேன், இப்படி நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்றோம், ஆரம்பிக்கிறோம். நல்லா தான் போகுது, ஆனால் நடுவில் பிரேக் ஆயிடும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 33 வசனம், 34 வசனம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியோ, முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். முதலாவது, ஆண்டவரே, நீர் எனக்கு போதியும், நீர் எனக்கு போதியும். நீர் போதிக்கிறதான நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அதை கவனமா கவனிப்பேன். அப்படி கவனிக்கும் போது எனக்குள்ளவே ஒரு உணர்வு. பல முறை பல காரியத்தை நம்ம அதே ஒரு சில காரியத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் அது ஒன்றும் பெருசாக நம்ம மனசுக்குள்ள கிரியை நடப்பிக்காது. ஆனால் பல முறை கேட்ட காரியம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உணர்வை ஏற்படுத்தும். என்லைட்டன்மெண்ட், திடீர்னு ஒரு ஞான ஒளி, திடீர்னு நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றும், ஒரு உணர்வு ஏற்படும். ஆண்டவர் போதிக்கிறார், போதிக்கிறத
அந்த உணர்வோடு நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். நம்முடைய முழு கவனத்தோடு ஆண்டவர் போதிக்கிறத நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். 86ஆம் சங்கீதத்துடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியோ, நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஆண்டவரே, நீர் எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இங்க பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்கு போதியும், எனக்கு உணர்வை தாரும். அதே தான் அங்க கேட்கிறார். இந்த உணர்வு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்னத்தை காண்பிக்க விரும்புகிறார், ஆண்டவர் எதை என்னுடைய வாழ்க்கையில சுட்டி காட்டுகிறார், அதை நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் சொல்றதை கவனிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய உணர்வு ஏற்படும். இந்த உணர்வு நம்மை முடிவு பரியந்தம் நடத்த அது வல்லதா இருக்கிறது. தொடங்கி பாதியில முடிக்கிறது அல்ல, முடிவு பரியந்தம் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த காரியத்தை கடைசி வரைக்கும் செயல்படுத்தி முடிப்பதற்கு இந்த உணர்வு, ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் போதிக்கும் போது, அதை நம்ம முழு இருதயத்தோடு கவனிக்கும் போது அந்த வேத வசனம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கலாம். 35ஆம் வசனம் வாசிக்கலாம். உம்முடைய கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். கைக்கொள்ளுவேன் கைக்கொள்ளுவேன் என்றால் நம்ம ஏற்கனவே நான் பார்த்தேன். கைக்கொள்ளுவேன்னா என்ன அப்படின்னு சொல்லி, செயல்படுத்துவேன் அல்லது கீழ்ப்படிவேன். ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஆண்டவர் போதிக்கிறார், நான் ஒருமுகத்தோடு ஒருமுகப்படுத்தி என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அதை நான் என்ன பண்றேன், கவனிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லேசர் ஒரு லைட், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராக்ட் கண்ணு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ எதில் பண்ணுறாங்க, லேசர். லேசர்ன்றது என்னது, ஒரு சின்ன லைட்டு, அதை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல என்ன பண்ணுறாங்க கொண்டு வரும்போது அது செயல்படுகிறதா இருக்கிறது. அந்த பல காரியத்தை ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வரும்போது அதுக்கு என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு கிரியை நடப்பிக்கிறது, ஒரு வேலை அங்கே என்ன பண்ணுது, ஒரு ஆப்ஷன், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆப்ரேஷன் அந்த இடத்துல என்ன பண்ணுது, செயல்பாடு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போலதான் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பேசும்போது, எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு உந்துதல், ஒரு என்லைட்டன்மெண்ட், ஒரு திடீர்னு ஒரு ஆண்டவர் பேசுறது அப்பதான் என்ன பண்ணது, டக்குன்னு புரியுது. அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பார், அதை கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் போது ஒரு பெரிய அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்படி வெளிச்சத்தை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு கை கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டது, ஆண்டவர் பேசிவிட்டார், இப்போ அதை கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், எப்படி கீழ்ப்படிய வேண்டும், மனப்பூர்வமாக. என்னடா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வேற வழியே இல்லை, சரி என்ன பண்றது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னா கீழ்ப்படிந்து தானே ஆகணும். அப்படி என்று ஒரு மனக்கசப்போடோ ஒரு ஏக்கத்தோடோ அல்ல. எப்படி கீழ்ப்படியணும்னு சொன்னா, மனப்பூர்வமாக சந்தோஷமா நான் என்ன பண்ணோம், கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இப்படி நாம் கீழ்ப்படியும் போது
இந்த கீழ்ப்படிதல், இந்த வேத வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த வேத வசனம் என்னை கடைசி வரைக்கும் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த பாதையினுடைய கடைசி வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதாய் இருக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக வாசிக்கலாம் 36, 37. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சியை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மூன்றாவதாக மாயையை பார்க்க கூடாது. இப்படி ஆண்டவர் பேசுகிறார், எனக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுகிறது, அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன், அதை நான் பிரியமா இருக்கிறேன், அதன் மேல நான் பிரியமா சந்தோஷமா அதை நான் என்ன பண்றேன், கீழ்ப்படுகிறேன், எல்லாம் ஓகே. இப்ப என்னன்னா ஆண்டவர் செய்யறதையும் ஆண்டவர் உணர்த்துகிறதையும் பார்க்கிறேன், எதையும் பார்க்கிறேன், உலகத்தையும் பார்க்கிறேன், மாயையும் நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். நம்ம இருக்கிறதா உலகத்தில் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், எல்லாரும் இப்படி இருக்காங்க. முடிவு வரையும் நான் கடந்து போக வேண்டும் என்றால் மாயையை நான் பார்க்க கூடாது. எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் பெரியவர், ஆனா லோத்து கிட்ட சொல்றாரு, எப்பா நீ என்ன பண்ணுது, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நம்ம எல்லாம் என்னது சகோதரர்கள், நீ என்ன பண்ணு, என்ன எடுத்துக்கணுமோ. அவன் என்ன பண்றான்னா கண்களை ஏறெடுத்தான். கண்களை ஏறெடுத்து என்ன பண்றான், பார்க்கறான். பார்த்து நல்ல நீர்வளம் பொருந்தினதான ஒரு இடத்தை நோக்கி அவர் என்ன பண்றாரு, போறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்களை ஏறெடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர்ல வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய காரியத்தை முடிப்பதற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல், என்னதுன்னே தெரியாது, என்னன்னே தெரியாம புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே. போதும். 16 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து போறான், எங்க போறதுன்னே அவனுக்கு தெரியல. ஆனா லோத்து கண்களை ஏறெடுத்து நல்ல நீர்வளம் பொருந்தினதான இடத்தை பார்த்து போனான். ஆண்டவர் அவனுக்கென்று வைத்ததான அந்த ஓட்டத்தை அவன் முடிக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் கடைசி வரைக்கும் அதை முடித்தான். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தான். முடிவு பரியந்தம் ஆண்டவர் அவனுக்கென்று வைத்ததான காரியத்தை அவன் செய்து முடித்தான். இன்னைக்கு பல நேரங்கள்ல ஆண்டவர் உணர்த்துகிறார், அதற்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படுகிறதான நேரத்துல சந்தோஷமா கீழ்ப்படுகிறோம். பல நேரத்துல மற்ற காரியத்தை நம்ம என்ன பண்றோம், பார்த்து. என்னாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 37 41 வசனங்கள். 37 வாசித்தோம்னு சொன்னா நமக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம், ஆண்டவர் ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா 2 பேர் என்ன பண்றாங்கன்னா 2 விறகு எடுக்கிறாங்க. விறகு எடுத்ததும் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க ஓய்வு நாள்ல வேலை செய்ததுனால ஒன்றும் செய்யல. அவங்க 2 விறகு என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்கள கொலை பண்ணி போட்டுரு அப்படின்ட்டாரு. கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்தது ஆண்டவர் சொல்லுவாரு, வாசிக்கலாமே அது. என்னாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் இந்த சம்பவம் எதுக்கு முன்னாடினா, இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம் தான் நான் சொன்னது. ஆண்டவர் அவர்களை அழிக்கிறார், அவங்க மரித்து போகிறார்கள். மரித்து போன பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த ட்ரெஸ்ல வாசிங்க, வஸ்திரத்துல ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும், ஒரு இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று
அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும். உங்க இருதயம் என்ன பண்ணுதுன்னா ஒரு உணர்வு ஏற்படுது, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க. ஆனா பல நேரத்தில் என்ன பண்றீங்க, மற்ற காரியத்தை பார்த்துடுறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல், உங்க கண்களுக்கு ஏற்றபடி நடவாமல், அதை பார்த்து, எதை பார்த்து, அந்த Dress ஓரத்துல இருக்கிறதான அந்த இளநீல நாடா, ப்ளூ கலர்ல இருக்கிறதான அந்த நாடாவை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். வீட்டுல போய் நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க 41 வரைக்கும். எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீ மற்றதெல்லாம் பார்க்க கூடாதுப்பா. நான் கற்பனையை கொடுத்தேன், திடீர்னு என்ன பண்ணீங்க, அந்த கற்பனையை விட்டு விலகி போய் மறித்து போயிட்டீங்க. அதனால நீங்க எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்காம இதை என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்துல இளநீல தொங்கலை ஏற்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீ பார்க்க வேண்டும். அதை நீ பார்க்கும்போது எது உனக்கு ஞாபகம் வரும்? ஆண்டவர் கொடுத்த கட்டளை உனக்கு ஞாபகம் வரும். தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததானே ஓட்டம், ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான பொறுப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஊழியத்தை கடைசி வரைக்கும் நம்ம முடிக்க வேண்டும் என்று சொன்னால் மாயையை நாம் பார்க்க கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த கட்டளை, இந்த வேத வசனத்தை கவனித்து நாம் நடக்க வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 101 சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். தீங்கான காரியத்தை என் கண் முன்ன வைக்க மாட்டேன். தாவீது சொல்றார், ஆண்டவரே நீ எப்ப எங்க வீட்டுக்கு வருவீங்க? எங்க வீட்டுல நான் என்ன பண்ணுவேன்? சுத்தமா நான் வச்சிருப்பேன். அவர் ஒன்னொன்னா சொல்லுவார், எங்க வீட்டுல நான் சுத்தமா வச்சிருப்பேன், தேசத்தை நான் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. தீங்கான காரியத்தை நான் எதை பார்க்கணுமோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். உங்களுடைய வேத வசனத்தை நான் பார்ப்பேன். அதை நீங்க கற்றுக் கொடுக்கிறத கவனிக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவேன். இப்படி ஒருமுகப்படுத்தி நீங்க பேசுகிறதுக்கு நான் சந்தோஷமா கீழ்ப்படுகிற நேரத்துல மற்ற காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? பார்க்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற நேரத்துல நம்ம மற்ற காரியத்தை பார்த்து கம்பேர் பண்றோம். நான் மட்டும் ஏன் இப்படி? அவங்கெல்லாம் அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பிச்சாங்க, நீங்க முடிக்க போறீங்க. நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்களுக்கு முன்பாக தீமையானதை வைக்க கூடாது. அநேக வசனங்கள் உண்டு. எரேமியா 22:17 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. யாக்கோபின் புத்தகம், கடைசியாக யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகள் எல்லாம் நிலையற்று இருக்கிறார்கள். ஆண்டவர் உணர்த்துகிறார், அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. இன்னொரு பக்கத்துல எதை பார்க்கறாங்க? மாயையும் பார்க்கறாங்க. ரெண்டு மனசு இருக்கு. அப்படி இருந்தோம்னு சொன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மளால போய் சேர நிலையற்ற ஒரு வாழ்க்கையா மாறிடும். அடுத்தபடியாக 4வதாக அநேக வசனங்கள் உண்டு. நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். 38-39 சங்கீதங்கள் புத்தகம் 119, 38, 39. உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற வாக்கை, உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை. 4வதாக, முதலாவதாக ஆண்டவர் பேசும்போது நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கவனிக்கணும். 2வது அதை என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சந்தோஷமா கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது மாயையை பார்க்க கூடாது. 4வதாக பயப்படுவதற்கு ஏற்ற வாக்கு.
வாக்கு என்று அங்கே சொல்லப்படுகிறதான காரியம் நிறைய வசனம் இருக்கு. 119 சங்கீதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாக்கு 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொல்லப்பட்டதான வாக்கு என்பது எதை குறிக்கிறது என்றால் வாக்கு தத்தத்தை குறிக்கிறது. வாக்கு தத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் தத்தம் பண்ணியிருக்கார். தத்தமா நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த தத்தம் பண்றாரு. எப்படி தத்தம் பண்ணார்னா வாக்கு கொடுத்து வாக்கை தத்தமா கொடுக்கிற, அதுதான் வாக்கு தத்தம். எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயந்து நடக்க வேண்டும். வாசிக்கலாம் 41ஆம் வசனம். வாக்கின்படி 50ஆம் வசனம். அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல், உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 58ஆம் வசனம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். உமது வாக்கின்படி. 76ஆம் வசனம். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவது. வாக்கின்படி. இப்படி பார்த்தீங்கன்னா வாக்கு வாக்கு இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. இப்படி வாக்கு 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 இதெல்லாமே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அதற்கு நாம் கீழ்ப்படிந்து பயந்து நாம் நடக்க வேண்டும். அந்த வாக்கு தத்தத்துக்கு பயந்து நம்ம நடக்கும்போது இந்த வாக்கு தத்தமானது நம்மை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 49ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 49ஆம் வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே சிறுமையில் எனக்கு ஆறுதல். பாருங்க, எதை நம்ம நம்பணும்? வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, அதை நம்ம நம்பணும். அதற்கு நம்ம பயந்து கீழ்ப்படிந்திருந்தோம். அந்த வாக்கு தத்தம் நம்மை உயிர்ப்பித்து கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. ஆமென். அடுத்தபடியா போலாம், நேரம் கடந்து போகுது. 40ஆம் வசனம், கடைசி வசனம். 40ஆம் வசனம். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். கடைசியாக நாம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான காரியத்தை முடிவு வரையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வேத வசனத்தின் மேல நம்ம வாஞ்சையா இருக்க வேண்டியது அவசியம். 119ஆம் சங்கீதத்தினுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்காலமும் வைத்திருக்கிறதான வாஞ்சை. இந்த வேத வசனத்தின் மேல நம்ம எப்படி இருக்கணும்னா வாஞ்சையாக, எக்காலமும் வாஞ்சையாக. இன்னும் ஒரே வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். 131ஆம் சங்கீதம் 131ஆம் வசனம். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால், உமது கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். அவைகளுக்கு நான் ஏங்குகிறேன். இந்த வேத வசனத்தை நம்ம வாசித்து அதற்காக நம்ம ஒரு ஏக்கம், ஒரு தாகம், அந்த வாஞ்சையோடு நம்ம இருப்போம்னு சொன்னா அந்த வாஞ்சையானது நம்மை கடைசி வரைக்கும், முடிவு வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான காரியத்தை, இல்லை நீங்க தொடங்கினதான காரியத்தை முடிவு பரியந்தம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் போதிக்கிறார். அந்த போதிக்கிறத முழு இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அதை கவனிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், சந்தோஷமாய் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற நேரத்தில் மாயையை நம்ம பார்க்க கூடாது. மாயையை பார்க்காதபடிக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தை அதற்கு பயந்து நடந்து அந்த வேத வசனத்தை ஆவலா நம்ம ஒவ்வொரு நாளும் தேடும்போது கடைசி வரைக்கும் ஆண்டவர் கொடுத்ததான காரியத்தை முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராங்க. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியத்தை தொடங்கி இருக்கிறீர். அந்த தொடங்கின இடத்திலேயே நாங்கள் முடிக்க வேண்டாம்ப்பா. சிம்சோன் அந்த ஏலாவுக்கும்
ஆண்டவரே, அந்த எஸ்தோவோலுக்கும் நடுவிலே எங்க தொடங்கினானோ அந்த தானின் பாளையத்திலே தொடங்கின அதே இடத்துல அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தானப்பா. அப்படி வேண்டாம்ப்பா. நாங்க கடைசி வரைக்கும் கடந்து செல்ல இந்த வேத வசனத்தை நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றதை நீங்கள் எங்களுக்கு கற்று தந்தீங்களப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் கடந்து செல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய வேத வசனங்களை ஆண்டவரே நான் வாஞ்சையாக ஆவலா தேடி ஓட ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்தபடியாக கேட்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்தை நாங்கள் செவ்வனே செய்து முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. அதை முடிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி தந்தீங்களப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமா இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தேவ ஜனங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே தீர்மானித்திருக்கிறார்களோ அந்த தீர்மானத்தை எல்லாம் கர்த்தர் நீர் நிலைநிறுத்தும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. அதை எல்லாவற்றையும் செம்மையாய் செய்யத்தக்கதாக நீர் அவர்களுக்கு தேவையான கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் வழி நடத்துதலையும் உடைய தெய்வீக பாதுகாப்பையும் கர்த்தர் நீர் கட்டளையிட முடியாது கேட்கிறோம் அப்பா. இந்த நாள் சந்தோஷத்தின் நாளாக மாற்றிட்டாங்கப்பா. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக கர்த்தர் தேவ ஜனத்துக்கு மாற்றி அருள முடியாது கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வேத வசனத்தை ஆவலாய் வாஞ்சிக்கிற ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் நீ மாற்றி அருள முடியாது கேட்கிறோம். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானித்து அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவ ஜனத்தினுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேர் பேராக வழி நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது கிருபைக்குள்ளாக மூடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.